ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்குறோம்னா, ஓய்வூதியதாரர்கள் மற்றும் அரசு ஊழியர்களுக்கு ஜாக்பாட். அடுத்த மாதம் 2 குட் நியூஸ். வாங்க டீட்டெயில்ஸாக பார்க்கலாம். ஹோலி பண்டிகைக்கு முன் நரேந்திர மோடி அரசாங்கம் நாட்டில் உள்ள கோடிக்கணக்கான ஊழியர் முதல் ஓய்வூதியதாரர்களின் அகவிலைப்படியை 4% உயர்த்தலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த அதிகரிப்புக்கு பிறகு அகவிலைப்படி மற்றும் அகவிலை நிவாரணம் எண்ணிக்கை 50ஐ எட்டும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்நிலையில் ஊழியர்களின் அகவிலைப்படி மற்றும் ஓய்வூதியதாரர்களின் அகவிலை நிவாரணம் விகிதங்களை ஆண்டுக்கு 2 முறை, அதாவது ஜனவரி மற்றும் ஜூலை மாதங்களில் மத்திய அரசு திருத்தம் செய்கிறது. எனினும் இது தொழிலாளர் அமைச்சகத்தின் அரையாண்டு AICPI குறியீட்டின் தரவை பொறுத்தது. ஜூலை முதல் டிசம்பர் 2023 வரையிலான AICPI இன்டெக்ஸ் தரவுகளின்படி அகவிலைப்படி மதிப்பெண் 50.28% எட்டியுள்ளது. எனவே அகவிலைப்படி முழு எண்ணில் செலுத்தப்படுவதால் 4% அதிகரிக்கலாம். இதனால் ஜனவரி 2024 முதல் 50% அகவிலைப்படி நிர்ணயிக்கப்படும். இதன் பலன் 48 லட்சம் மத்திய ஊழியர்களுக்கும் 68 லட்சம் ஓய்வூதியதாரர்களுக்கும் கிடைக்கும். லோக்சபா தேர்தலை கருத்தில் கொண்டு மார்ச் மாதம், அதாவது ஹோலி பண்டிகைக்கு முன்னதாக ஏப்ரல் முதல் ஊழியர்களின் சம்பளம் மற்றும் ஓய்வூதியதாரர்களின் ஓய்வூதியத்தை உயர்த்தலாம் என்றும் நம்பப்படுகிறது. புதிய அகவிலைப்படி ஜனவரி 2024 முதல் நீட்டிக்கப்படும். எனவே ஜனவரி முதல் மார்ச் வரை நிலுவைத் தொகையும் வழங்கப்படும். தற்போது ஊழியர் ஓய்வூதியம் பெறுவோர் 46% அகவிலைப்படியின் பலனை பெறுவார்கள். இதனிடையே DA அதிகரிப்புடன் வீட்டு வாடகை கொடுப்பனவும் 3% அதிகரிக்கும் என்று கூறப்படுகிறது. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மற்ற நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.